ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம் S24. சூர்யா நடித்து சூர்யா நடித்துன்னு சொல்லலாம் இது. பிகாஸ் இதில் 3 ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு கொஞ்சமாக சமந்தா நடித்து விக்ரம்குமார் இயக்கிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் அது. பட்டு சயின்ஸ் ரொம்ப கிடையாது. ஒரு ஜென்ரல் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஸ்டோரி இருக்குது. பின்னணியில் சயின்ஸ் என்னன்னாக்கா டைம் ட்ராவல் ஒரு ஐடியா வச்சு சில படங்கள் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான படம். இதில் இன்ஃபேக்ட் டைம் ட்ராவல் அப்படின்றது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சயின்டிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் பாசிபிள். காரணம் என்னென்னா, யூ கான்ட் கோ பேக் இன் டைம். அதாவது இந்த அகண்டத்தில் ஒன்லி ஃபார்வேர்டில் போகிற ஒரு முக்கியமான விஷயம் டைம். அந்த டைமில் நீங்கள் கடந்து போன ஒரு வினாடியை கூட திருப்பி நீங்கள் பெற முடியாது. இட் கோஸ் ஒன்லி ஃபார்வர்ட், இட் மூவ்ஸ். ஓகே, அந்த பூமி சுற்றுறதுலேருந்து அகண்டங்கள் அதை இன்ஃபேக்ட் பிக் பேங்குக்கு அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் வருது பாருங்கள். இது எப்போ டைம் பிறந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமாக பேசப்படுகிறது. இன்ஃபேக்ட் எப்போ ஆரம்பிச்சிருக்கோம் டைம்ன்றது அப்படின்றது, பிக் பேங்க் அப்புறமா அதுக்கு முன்னால் என்ன இருந்தது, இன்ஃபேக்ட் இந்த யூனிவர்ஸில் என்ன இருந்ததுன்ற பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இந்த டைம் ட்ராவல், அதாவது காலத்தில் பின்னோக்கி அல்லது முன்னோக்கி செல்லுதல் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் ஐடியாஸ். இது மனித கற்பனையில் தோன்றாமல் இருந்திருக்கவே முடியாது. பிகாஸ் நான் மட்டும் இப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாமே தவிர, கொஞ்சம் இருங்க மறுபடியும் பின்னால் போய் அதை கரெக்டாக பண்ணிட்டு வரேன் அப்படின்றத நம்ம பண்ணவே முடியாது. அது ஓகே, ஃப்யூச்சரில் வரதையாவது கொஞ்சம் பிளான் பண்ண முடியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நத்திங் கேன் பி டன் அபவுட் தட். ஸோ அப்படி பண்ண முடிந்தால் என்னன்றது. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இந்த கேள்வியை கேட்டால், டைமில் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான கட்டுரை எழுத முடியும். உங்களுடைய ஆசைகள் என்னென்ன, நிராசைகள், நீங்கள் என்ன பண்ண விருப்பப்பட்டவை எவ்வளவுமே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் காதல், உங்கள் அஃபிஷியல் இது ஒரு கரியர், எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன். செஞ்ச தப்புகளை கரெக்ட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ நேச்சுரலி இதை பற்றிய நாவல்கள் எழுதப்பட்டது. சினிமாலாம் வரத்துக்கு முன்னாலேயே டைம் ட்ராவல் பற்றி நாவல்கள் வந்திருக்கு. இப்போது உதாரணமாக ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய இலக்கிய மேதை டைம் மெஷின் அப்படின்றதே ஒன்று எழுதியிருக்காரு. அதை வச்சு ஒரு கற்பனை பண்ணி அப்படி போக முடிந்தால் என்ன அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் இஸ் ரிட்டன். 24 அப்படின்ற பேர் கொடுத்ததுக்கு இது டைம் மெஷின் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாகணும். சம்திங் டு ட்ராவல் ஓணும் இல்லைங்களா? ஒரு எங்கே போகணுன்னா ஒரு கார் ஓணும் இல்லையா, அல்லது ஒரு 2 வீலராவது ஓணும். அது மாதிரி ஒரு மெஷின் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஹாலிவுட் படத்தில் டைம் மெஷினில் ஒரு கான்ட்ராப்ஷன் ஒன்று, ஒரு சேரு, ஒரு வீலு எல்லாமே இருக்கும். எங்கேயும் போகாது அது. பட் அது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த உடனே இட் வில் வேனிஷ் பண்ணி அந்த மிஷினோடையே நீங்கள் சோழர்கள் காலத்தில் இருப்பீங்கன்னா அங்கே இருப்பீங்க. இன்ஃபேக்ட் ராஜராஜ சோழன்லாம் நடந்து போயிட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, நடக்க மாட்டார், யானை மேலே போயிட்டுருப்பார், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது மாதிரி ஒரு கற்பனையில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், லாஜிக் ரொம்ப உதைக்கும். நம்ம இந்த டைம் ட்ராவல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப உள்ள லாஜிக் உள்ளே போகவே கூடாது. அந்த டைம் ட்ராவல் வச்சு எப்படி கற்பனை செய்யப்படுகிறது, ஒரு நாவலோ ஒரு ஹாலிவுட் மூவியோ அல்லது 24 மாதிரி ஒரு தமிழ் படமோ எப்படி கற்பனை செய்யப்படுகிறது அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 படம் ஒரு என்ஜாயபிள் மூவி அப்படின்னு சொல்லணும். சூர்யாவுக்கு அது ஒரு முக்கியமான படமாக அது அமைகிறது. இன்ஃபேக்ட் இதனுடைய கதையும் ஒரு 2 பிரதர்ஸ்னு வச்சாங்க. அந்த 2 பிரதர்ஸ் ஒருத்தர் ரொம்ப மிக மிக மோசமான ஒரு வில்லன், ஒருத்தர் ஒரு மிக மிக நல்ல ஒரு சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட்டு தான் இந்த டைம் மெஷினை கண்டுபிடிக்கிறாரு. இவங்க மெஷினுக்குள்ளே போகல. ஒரு வாட்ச் அப்படின்றது, இன்ஃபேக்ட் வாட்ச்ன்றது ஒரு லாஜிக்கலான விஷயம்தான். ஏன்னா வாட்சில் தான் நம்ம டைம் செட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த வாட்சில் டைம்ன்றது ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வாட்சை நிர்ணயிக்க முடியும். ஸோ இந்த முதல்ல இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே யூ கேன் கோ பேக் அப்படின்ற ஐடியாவோடு தான் அந்த படம் ஆரம்பிக்கிறது. பட் இதனுடைய பாசிபிலிட்டிஸ், இது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும்ன்றது கடைசியில் வருது. விச் மீன் யூ கேன் கோ பேக் டு எனி டைம், எந்த வருஷம் ஒன்றால் போகலான்றதுக்கு அதுக்கான ஒரு கேட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே அதை ஜாயின் பண்ணால் தான்
அது பண்ண முடியும். அதை கடைசியில் கிளைமேக்ஸில் அதை வச்சுக்கிறாங்க. முதல்ல இந்த இதை வந்து அவங்க அந்த டைம் மிஷினை வந்து யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது விக்ரம் குமார் என்ன பண்ணுறாரு, மோஸ்ட்லி ரொமான்டிக் சீன்ஸ்கில் அது யூஸ் பண்ணுறாரு. அதாவது அல்லது வீட்டில் ஏதாவது அப்புறம் மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டைம் மிஷின் அவங்க அம்மாவை வந்து மறுபடியும் முன்னால் கொண்டு வந்து நனையக்கூடாதுன்றதுக்காக கொளுத்துற வெயிலில் அம்மா போகும்போது கையில் கொடை தருது. எதுக்கடா இப்போ கொடை, பங்குனி மாதம் வெயில் கொளுத்துறதே அப்படின்னாக்க, இல்லை நீ கொடை எடுத்துகிட்டு போ மழை வரும்னு. இதெல்லாம் முன்னால் போய் மழை வரப்போகிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் பின்னால் போய் மழை வரப்போகிறதுன்னு சொல்கிறது ஒரு ஆறுடம் ஜோசியம் மாதிரி தான். இன்ஃபேக்ட் இது நிஜமாகவே நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை தவிர்க்கலாம்ன்றது. கொடை எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா இப்போ மழைனாக்க. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய வருது. அதை தவிர இங்கே வந்து டைமை ஃப்ரீஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியும் அந்த வாட்சுக்கு இருக்குது. அது வந்து கொஞ்சம் புதுசான ஒரு ஐடியா தான். ஃப்ரீஸ்னால் டைமை ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணுறது. when you can deal with time, when you can handle and manipulate time, அது முன்னால் பின்னாலேன்னு பண்ணும்பொழுது அப்படியே ஸ்டே பண்ணவும் முடியும் டைமை. இதெல்லாம் இம்பாசிபிள் தான். பட் ஒரு இமேஜினேஷனில் அதையும் அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு விக்ரம் குமார். அந்த ஸ்டே பண்ணுறதுன்னு வரும்போது மழையெல்லாம் கூட அப்படியே நிற்கும் கம்ப்ளீட்டாக. இன்ஃபேக்ட்டு அந்த ஒவ்வொரு ட்ராப்பாக யூ கேன் எடுத்து பார்க்கலாம்ன்ற அளவுக்கு அப்படியே கொட்டுறது அப்படி நிற்கும். ஒருத்தர் துப்புவார், துப்புனது அப்படியே நிற்கும். வெத்தலை பாக்கு போட்டு பண்ணுவார் ஒருத்தர். இது மாதிரி காமெடி சீன்ஸு அதெல்லாம் கூட யூஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒன்லி சூர்யா மட்டும்தான் ஈ கேன் மூவ். ஸோ ஈ கேன் கோ. இன்ஃபேக்ட் ஒரு சீன் நான் அதை சொல்லணும். இன்ஃபேக்ட் இதில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்கு, டெஸ்ட் மேட்ச். அதில் வந்து தோனி விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு பால் தான் இன்ஃபேக்ட் 6 ரன் தேவை அப்படின்னு வரும்பொழுது தோனி வந்து அந்த பாலை அடிப்பார். அதை வந்து மலிங்கா கேட்ச் பண்ணிவிடுவார். ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரி லைனில் நின்றுட்டு கேட்ச் பிடிச்சிடுவார். ஸோ என்ன தோற்றுறதுன்னு ஒன்று இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு சமந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு குழந்தைகள்லாம் இருக்கிற ஒரு விடுதியிலேருந்து அந்த டிவியில் பார்க்கும்பொழுது குழந்தைகள்லாம் அப்செட் ஆகிடும், இது மாதிரி அவுட் ஆகிட்டாருன்னு. அதை தெரிஞ்சுட்டு சூர்யா அந்த வாட்சை பயன்படுத்திட்டு ஹீ வில் கோ டு த டெஸ்ட் மேட்ச் அண்ட் கோ பேக் ஆன் டைம். இப்போ மறுபடியும் வந்து கிரிக்கெட்டில் வந்து லாஸ்ட்டு பால் 6 ரன் அடிக்கணும். ஸோ இந்த 6 ரன் அடிக்கும்பொழுது கேட்ச் ஆகும்போது இல் ஃப்ரீஸ் இட். ஸோ மலிங்கா அங்கே இருக்கிறாரு, பந்து அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ கிரவுண்டுக்கு கீழே ரன் நிற்கிறதுனாக்க ஹோல் ஸ்டேடியமே அப்படி நின்றுடும். யாருக்குமே தெரியாது, சூர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். கிரவுண்டு உள்ள ஓடி போய் அந்த பந்தை எடுத்து பவுண்டரியில் எனக்கு அந்தண்ட பக்கம் மேலே அப்படி வச்சுட்டு போயிடுவார். ஸோ ஒரு கேட்ச் பிடிக்கிறத பார்த்தாக்க திரும்பி பார்ப்பார், பந்து மொல்ல போய் 6 போய் உழுது வின் பண்ணிவிடுவாங்க. எப்படி இருக்குது ஒரு ஐடியாவுக்கு சொல்ல வந்தேன். அதாவது இதில் ஒரு கேள்வி இன்னும், எனி 6 வந்து ரீப்ளே காட்டுவாங்க. இந்த ரீப்ளேயில் வந்து எப்படி தெரியும், அதாவது எல்லாரும் அலைவாக ஆன பிறகு தங்களுடைய உணர்வுகளை மீட்டு கொண்ட பிறகு அந்த காமெண்ட்ரி பாக்ஸில் மறுபடியும் ஒரு ரீப்ளே பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. இப்போ ரீப்ளே பண்ணும்போது இமேஜின் சூர்யாவே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அது அந்த டைம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுறதுனால அது வைப்பட் அவுட் அப்படின்னு வச்சா கூட 6 காட்டியே ஆகணும். இந்த 6 பந்து அங்கே நின்று அப்புறம் அப்படி போய் அப்படி 6 ஆகுமா அப்படின்ற இந்த பேரபோலா எஃபெக்ட் எல்லாம் போயிடுறது அப்போது. ஸோ தட் இஸ் வை யூ சி இஃப் யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் டைம் ட்ராவல் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. 24 படத்தில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த இயக்குனர் விக்ரம் குமார் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சின்சியராக ஒரு கதை ஒன்றை புனைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கான எஃபர்ட்டு, அதாவது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எதுவும் அமைச்சூரிஷாக வரக்கூடாது, இது நாங்கள் இது நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்கக்கூடாது, என்ஜாய் தான் பண்ணணும். அப்படியே நான் சொன்ன மாதிரியே இந்த டைம் ட்ராவலில் வர லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை மக்கள் நினச்சே பார்க்காம ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கு மெனக்கெட்டு ஜெயிச்சிருக்கார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும். நம்பர் 1 பாயிண்ட். அப்புறம் நம்பர் 2 சூர்யா எந்த அளவுக்கு திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காருன்றது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படின்றது சூர்யாவுக்கு இருக்குது. அதாவது ஹி இஸ் கேரிங் த மூவி. அண்ட் இமேஜின் சூர்யா 3 சூர்யா அந்த படத்தில். வில்லன் அவர் தான், அந்த அப்பாவாக இருக்கிற சயின்டிஸ்ட் சேத்துராமன் அவரவர் சூர்யா தான். அவங்களுக்கு அவருடைய புள்ள சேத்துராமனுடைய புள்ள, அதை இன்றைய ஹீரோ யங்கார வரவ சூர்யா தான். அதில் யங்காக இருக்கார். மேக்கப்லாம் ஓவர் டூ பண்ணாமல் கரெக்டாக பண்ணிருக்காங்க. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாமே வந்து ரொம்ப அளவோடு அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வில்லனாக பண்ணும்போதெல்லாம் சூர்யாவினுடைய லுக்கு குரல் எல்லாத்தையுமே
வெல் he has become very accomplished. இந்த படத்தில் வந்து சூர்யாவனுடைய படம் இது. ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு சூர்யா எல்லா ஃப்ரேம்லேயும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு ஏதோ வில்லனோ அல்லது ஹீரோவோ மாதிரி. பட் த ஃபேக்ட் என்னென்னா சூர்யா டாமினேட்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் சமந்தாலாம் கூட ஒன்றுமே இல்லை. சமந்தா வந்து தேவையே இல்லாத ஒரு ரோல் தான் இந்த படத்துக்கு. பட் ஹீரோயின் தேவைப்படுறது, அட்லீஸ்ட் ஒரு 2 டூயட் போடுறதுக்காவது தேவைப்படுறது. ஒரு யங் ஹீரோவாக ஒரு சூர்யா வரும்போது அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு தேவைப்படுறது. என்ன பாயிண்ட்டுனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இதில் ஆத்திரேயான்னு இந்த வில்லனாக வர சூர்யாவனுடைய ஒரு செக்ரட்டரி, ஒரு அடியாள்னு சொல்ல முடியாது, அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒருத்தர் இருக்கார். அந்த அளவு கூட சமந்தா இதில் ஆக்டிங்க்கு வாய்ப்பு கிடையாது இன்ஃபேக்ட். பட் இருந்தாலும் இந்த 3 சூர்யா போதுமான அளவுக்கு இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்தில் வந்து இன்ஃபேக்ட் பல இடங்களில் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி, இதில் வந்து கேமரா, இந்த கேமரா வந்து இந்த கலரிங் ஒரு கோல்டன் ஹியூ, ஒரு லைட் ப்ரௌனில் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கலரிங் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ப்ளஸ் வந்து இந்த டெப்த்து ஆஃப் இந்த கலர், அந்த இது எல்லாமே யூஸ் பண்ண கேமரா என்ன அப்படின்றத டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியாது. பட் அட் தி சேம் டைம் படம் பார்க்கும்பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த படத்துக்கான கலர், அந்த இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. அதில் ப்ரொடக்ஷன் வேல்யூஸில் வந்து பெரிய இதில் லேபு அந்த இது நிறைய வருது, கேட்ஜெட்ஸு. இன்ஃபேக்ட் இது மாதிரி இந்த குட்டி வாட்ச், இந்த வாட்சினுடைய எஃபெக்ட்டு, அந்த வாட்ச் ஆப்ரேட் ஆகும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அது மாதிரி பல விஷயங்களில் வந்து அதை எந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஹாலிவுட்டில் தான். இன்ஃபேக்ட் 3 பக்கத்துலேருந்து இந்த மின்னல் லெவலில் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஒரு பவர் வருதுன்றது ஒரு ஓல்டு ஹாலிவுட் படங்கள் நிறைய இதுலேயே முன்னாலேயே 1950ஸ்லேயே அதை காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த இன்ஃபேக்ட் ஃப்ராங்கென்ஸ்டீன் மான்ஸ்டர்லாம் வந்திருக்கு. பட்டு அது சிலலாம் இல்லையா, ஒரு டைம் மிஷின் அப்படின்னா எப்படி இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா எப்படி அப்படின்றதெல்லாம் ஹாலிவுட் படங்களில் ஆரம்பித்து இப்படி தான் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை இதில் ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு தப்பாக சொல்லலாம் இன்ஃபேக்ட். பட்டு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸு, அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த இதெல்லாம் ரொம்ப வெரி ப்ரில்லியண்ட்டு. இது மேக்கப் எல்லாமே இந்த படத்தினுடைய எஃபெக்ட் இல்லையா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு போனது ஒரு முயற்சி அப்படின்றது சந்தேகமே இல்லை அந்த படத்தில். இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் சூர்யாவினுடைய இந்த நடிப்பு, சூர்யாவினுடைய வெரி இம்பார்ட்டன்ட் மூவி, அண்ட் விக்ரம் குமாரனுடைய எஃபர்ட்டு, இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்கிற எஃபர்ட்டு அண்ட் கிரேட் கேமரா ஒர்க். இதில் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் ஆர் சூப்பர்ப். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து தமிழ் படங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு படம். அவங்க எஃபெக்ட் வந்து எங்கெங்கேயோ போயிட்டாங்க அவங்க, அதை விடுங்க. பட் போக முடியாதது ஒன்றும் கிடையாது நம்மளால். அதற்கான பட்ஜெட்டும் அதற்கான இதுவும் இருந்தாக்க, இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு குளோபல் லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து 2 ஹிந்தி நேம் தான் போட்டிருந்தாங்க. அதாவது ஆர்ட் டைரக்ஷன் யார் அப்படின்றத பற்றி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. டேலண்ட் எங்கேருந்து ஒன்றாலும் நீங்கள் வர வைக்கலாம். சில சமயம் ஒரு பர்டிகுலர் ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல லாஸ் ஏஞ்சலிஸில் தான் ஒருத்தர் இருப்பார். இன்ஃபேக்ட்டு மேலேருந்து ஜம்ப் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. எத்தனை உயரம்ன்றது வரும்பொழுது இல்லை, 40 மாடி கட்டடத்துக்கு மேலேருந்து குதிக்கணும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் முடியாது. 20, 25, 30ன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போய் 40 மாடிக்கு போய் குதிக்கணுன்றது எல்லாராலையும் பண்ணவே முடியாது. நீங்கள் மூவ் பண்ணிவிடுவீங்க, கீழெல்லாம் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் கூட. இதை ட்ரெயின் பண்ணவங்கலாம் உண்டு. ஸோ அது மாதிரி குதிக்கிற சீனில் அங்கேருந்து ஒருத்தர் ஆயிடுச்சுன்னு வந்தால் என்ன தப்பு? அது மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸு சில இடங்கள்லாம். அது அவங்க எல்லாம் வெரி குட் ஜாப் தே ஹேவ் டன். ஸோ அது சூர்யாவினுடைய இந்த நடிப்பு, இந்த வில்லன் இது எல்லாமே அனுபவிச்சு, அதாவது நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயோ படித்தேன். ஒரு ஃபேமஸ் டைரக்டர் கோடாட்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார், ஒரு ஆக்டர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, த ஜாய் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஜாய் அந்த நடிகருக்கு இருக்கணும். அதை எக்ஸூபரண்ட்டுன்னுவாங்க. அதை வந்து அதாவது ஒரு உற்சாக மிகுதியோட இந்த ரோல்ஸை பண்ணுறது, ஆஃப்டர் டெவலப்பிங் ஸோ மச் ஆஃப் டேலண்ட் அதை பண்ணணும் அப்படின்றது வந்து சூர்யா அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய வெற்றிகரமாக அதை பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லணும். மற்றபடி கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் மியூசிக் வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீரெக்கார்டிங்
வெல், வெரி குட். ரீரெக்கார்டிங் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட இன்னொரு பேரும் போட்டிருந்தது. யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. அவங்களெல்லாம் பற்றி பத்திரிகைகளெல்லாம் அவங்கள சந்தித்து எழுதணும், எந்த அளவு அவங்க இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு இதில் அப்படின்றதெல்லாம். ரீரெக்கார்டிங் இந்த பிக் படம் அப்படின்றதுக்கான எஃபெக்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. பியானோ கியானோ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விதவிதமான வாத்தியங்கள் எல்லாம். சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலைன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் கடைசி டூயட் ஒன்று வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தது. வழக்கமான ஒரு சம்பிரதாயமான ஒரு சாங்கு, ஒரு 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 அன்யூஷுவல் டியூன் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுவும் ஒரு குறை தான் அது. ஐ டோன்ட் நோ. மற்றபடி இசி 24 இசைய ஒரு வெற்றி படமாக ஆகணும். அது நிச்சயமாக எல்லாருமே ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு சுவையான, இன்ட்ரெஸ்டிங்கான, என்க்ராசிங்கான ஒரு ஃபேண்டசி படம் 24. ஃபார் எ சேஞ்ச் லேட்டஸ்ட்டாக நான் இன்னொரு படம் பார்த்தேன். ஃபார் எ சேஞ்ச் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு ஹிந்தி படம். ஷாருக் கானுடைய லேட்டஸ்ட்டு படம் ஃபேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி 24 மாதிரியே இந்த படத்துலையும் ஷாருக் கான் டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த 3-4 சூர்யாலாம் கிடையாது. இதில் வந்து 2 ஷாருக் கான் தான். இதில் வந்து இந்த ஒன்று வந்து ஆஸ் எ சூப்பர் ஸ்டார், இன்னொன்று இந்த படத்தினுடைய தலைப்பு ஃபேனாக, விசிடியாக அவர் வரார். இதுதான் யூசி. இந்த கதை வந்து என்னை ரொம்ப ஃபேசினேட் பண்ணிச்சு இந்த படம். காரணம் என்னென்னா, இந்த படத்தை எத்தனை பெரிய நட்சத்திரங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு. இதுக்கு ரொம்ப டேரிங் வேணும், ரொம்ப துணிச்சல் தேவைப்படும். காரணம் என்னென்னா, இதில் ஒரு ஸ்டாராக இருக்கிற அந்த இவரை வந்து அந்த ஸ்டார் இமேஜ் இல்லை, அதை வந்து கெடுத்துக்கிற அளவுக்கு நிறைய காட்சிகள்லாம் இதில் வருது. அதை வந்து கவலையப்படாமல் ஷாருக் கான் பண்ணியிருக்காரு. அதாவது செல்ஃபிஷாகவும், அதாவது ஒரு சில இடங்களில் கெட்ட எண்ணங்கள் அது மாதிரிலாமும், ஒரு நார்சிசிஸ்டிக், அதாவது தன்னை பற்றியே சுயதம்பட்டம் இது பண்ணுறது. அதே சமயம் எப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது, ஃபேன்ஸை பார்த்த உடனே நடிக்கிறது, கையெல்லாம் ஆட்டி பண்ணுறது, இது மாதிரி ஒரு டபுள் லைஃப் அவங்க லீட் பண்ணுறாங்க. அதெல்லாத்தையும் தன்னைத்தானே அவர் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கதை ரொம்ப சிம்பிள் தாங்க. யூசி, ஒரு டெல்லி பாய், ஒரு பையன். அந்த பையன் வந்து ஒரு கொஞ்சம் ஷாருக் கானுடைய லுக்கலைக். ஷாருக் கான் மாதிரியே பண்ணல, ரொம்ப நைஸாக ஷாருக் கான். அதாவது நீங்கள் பார்க்கலாம், இப்போ ரஜினி மாதிரி கிராப்பெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சில ஷோலெல்லாம் கூட வராங்க. கிட்ட போனீங்கன்னா ரஜினி இல்லைன்னு தெரியும், பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ரோல் அந்த ஃபேனுக்கு. அது அவர் அந்த கிராப்பு அதெல்லாத்தையும் கூட அதே மாதிரியே வச்சுக்கிறார். ஹேர் ஸ்டைல், எவ்ரி திங் வந்து அவரை மாதிரியே வச்சுக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த வாக்கு எல்லாமே. ப்ளஸ் அவரை மாதிரி டைலாக் பேசுகிறதுக்கும் படத்துங்களெல்லாம் பார்த்து அவரை கற்றுக்கிறார். விஷயம் என்னென்னா, அவருக்கு கடவுளே ஷாருக் கான் தான். பட் இதில் ஷாருக் கானாக வரல. ஷாருக் கான் ஆரியன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோ. அதான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாராக வந்து ஷாருக் கானே வரல. ஷாருக் கான் ஆர்யா அப்படின்ற பேரில், ஆரியன் அப்படின்ற பேரில் ஹீ கம்ஸ் அஸ் அ ஸ்டார். அண்ட் இந்த ஆரியனுடைய ஒரு பயங்கரமான ஃபேன் வந்து கௌரவ் அப்படின்ற இந்த பையன். அந்த கொஞ்சம் ஷாருக் கான் மாதிரி இருக்கிற அந்த டைப்பு அதே மாதிரி நடந்து ஒரு இஸ் அ கிரேசி ஃபேன். கிரேசி ஃபேன்னிங்கனாக்கா, அதாவது என்னுடைய உயிரே வந்து ஷாருக் கான் தான், அவருக்காக என் உயிரை கூட விடுவேன்ற அளவுக்கு ஒரு ஆவேசமான, வெறி பிடித்த ஒரு விசிறி அப்படின்னு சொல்லணும், ஒரு ரசிகர் அவருக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான். இவர் வந்து இந்த உள்ளூரில் காம்படிஷன் ஒன்று நடக்கும். அதாவது ஃபேமஸானவங்களுடைய லுக்கலைக் நீங்கள் பண்ணணும். இது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன்று உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு கதை ஒன்று உண்டு. அதாவது சார்லி சாப்ளின் மாதிரியே அந்த நடந்து ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸு அப்படின்னு ஒரு பெரிய காம்படிஷன் ஒன்று வச்சாங்கன்னு. அதில் வந்து சாப்ளினே கலந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போகாமல் செகண்ட் ப்ரைஸ் தான் கிடச்சிது அவருக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப சுவையான கதை ஒன்று உண்டு. அதே மாதிரி ஒரு ஷோவில் இந்த கௌரவ் அப்படின்றவர் ஒரு ரெகுலராக ஃபஸ்ட் ப்ரைஸை வாங்கிடுவார். பிகாஸ் அவரை பீட்டே பண்ண முடியாது. ஷாருக் கான் மாதிரி அவர் பண்ணுவார் ஸ்டேஜில். அந்த ஸ்டைல், அந்த இது பண்ணுறது, அந்த கையாட்டுறது அப்படின்றது, அந்த டைலாக் பேசுகிறது, இந்த கிராப் அப்படி பண்ணுறது எல்லாமே ஷாருக் கான் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் அவருக்கு நேச்சுரலாக அவருக்கு கிடச்சிரும். அவரோட ஒரே ஆசை என்னென்னா, அவருடைய இந்த ட்ராஃபி வின் பண்ணதை வந்து மும்பைக்கு ட்ராவல் பண்ணி அந்த ஆரியன் ஷாருக் கான் இருக்கார், அவர் கூட இந்த தன்னுடைய ட்ராஃபி, நான் உங்களை மாதிரி நான் நடித்து என்னை எல்லாருமே வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும். அவர் இவரை கட்டிக்கணும், அவர் பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். இதுதான் ஆசை. பட் இது நடக்கிறதே இல்லை.
காரணம் என்னன்னாக்க, இங்கே தான் ஸ்டார் எஃபெக்ட் வருது. அவருடைய வீட்டு வரைக்கும் பாம்பேயில் டிக்கெட் வாங்காமல் அவர் போய் இறங்கிடுவார். வீட்டுக்கும் போயிடுவார். வீட்டு வாசலில் ஒரு ஒரு 40,000-50,000 பேர் இருந்துட்டுருப்பாங்க. ஒரே போலீஸு இது. ஒன்றேன்னா அன்றைக்கி ஷாருக் கான் வந்து அந்த மாடியில் வந்து கையாட்டுற அந்த டைம், அவர் டெய்லி அது பண்ணுறாரு போல் இருக்கு. அந்த டைமில் வந்து அவர் வேவ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அங்கே பால்கனியில் நிற்பார். அவரை பார்க்குறதுக்காக ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் இவரை மாதிரியே ஒரு பல்லாயிரக்கணக்கில் இருப்பாங்க. அதில் நிற்கிறதுக்கே முடியாதுன்ற லெவல். இங்கேருந்து குரல் கொடுத்து அவர் எங்கே கேட்க போகிறார்? தூக்கிலாம் காட்டுவார். இவன் அம்மா வேற அவர் ஷாருக் கானை மீட் பண்ணாக்க, அதாவது ஆரியனை மீட் பண்ணாக்க இந்த அல்வாலாம் கொடுன்னு அல்வா பேக்கெட்லாம் கொடுத்து அமைச்சிருப்பாங்க பாவம். அதெல்லாம் ஒன்றுமே செதறி கீழே விழுந்து எல்லாம் மெதிச்சுண்டு அந்த அல்வா எல்லாத்தையும் அவர்கிட்டே போக முடியாமல் ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஷாருக் கானுக்கு இது மாதிரி ஒருத்தர் வந்தார், தன்னை பார்க்குறதுக்காக கும்பலில் நின்று இடிபாடுகளில் கஷ்டப்பட்டாருன்றதே தெரியாமல் போயிடும். அட் தி சேம் டைம் என்ன ஆகிடுறது, ஷாருக் கான் வந்து கொஞ்சம் ஏஜிங் ஆக்டர் தான் அப்படின்றதையும், புது நடிகர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது ப்ரெஸ்ஸு மக்கள் அவங்களுக்கு புது ரசிகர்கள் அப்படிலாம் வரும்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு யுகம் ஒன்று உண்டு. அவர்கள் காலம் முடியும், புதிய நட்சத்திரங்கள் வருவாங்கன்றது சினிமாவில் சர்வசாதாரணமான விஷயம். அப்போ சிட் கபூர்னு இன்னொரு யங் ஆக்டர் ஒருத்தர் வருவார். அவருடைய படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகிடும். ஸோ பத்திரிகை எல்லாமே ஆரியனுடைய மவுஸு குறைஞ்சி போச்சு, இனிமேல் சிட் கபூர் தான் நியூ ஸ்டார் அப்படின்ற லெவல்லலாம் சில காசிப் மேகசின்லாம் சும்மா போட்டு கொடுத்து எழுதுங்க எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுறதுக்காக. அண்டு அவருக்குன்னு ரசிகர்கள் அவங்கெல்லாம் வருவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, அவருடைய ஃபோட்டோக்கள்லாம் வரும். இதை பற்றி ஷாருக் கான் கவலைப்படல. ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் என்னை ரீச் பண்ணுறது அப்படின்ற லெவலெல்லாம் தாண்டி நான் எங்கேயோ போய் இருக்கேன், அது எங்கிட்டலாம் வந்து மோத முடியாதுன்ற ஃபீலிங் இருக்கும். எனி சூப்பர் ஸ்டார்கள் அது எல்லாமே ஹாலிவுட்லேயும் சரி இங்கேயும் சரி அந்த ஃபீலிங் ஒன்று இருக்கும். அவர் கவலைப்படுறதில்ல. ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப வெறியாயிடும், முக்கியமாக கௌரவ். இப்படி இருக்கும்போது அந்த சிட் கபூர்ன்றவர் வந்து ஏதோ பிரச்சனையில் ஒரு பேட்டியில் வந்து ஷாருக் கான் பற்றி, அதாவது ஆரியனை பற்றி கொஞ்சம் வந்து மரியாதை குறைவாக பேசுகிறவர். இன்ஃபேக்ட் வந்து யங் ஸ்டார்ஸ் எல்லாம் மதிக்க கற்றுக்கணும், இல்லை புது இவங்கெல்லாம் வந்துட்டுருக்கோம் நாங்கள் அப்படின்ற ஒரு கொஞ்சம் திமிரான பேட்டி ஒன்று கொடுத்துருவார். யூசி ஆரியனை வந்து ஒரு கடவுள் மாதிரி நினச்சின்னு இருக்கிற இந்த கௌரவ், இந்த பையன் வந்து இதை படித்தா எப்படி இருக்கும், இந்த பேட்டியை பார்த்தாக்க என்ன பண்ணுறாரு, ஒரு ஷூட்டிங் இதில் போய் அவர் கேரவன் உள்ளே இருக்கும்போது உள்ளே பூந்துருவார். உள்ளே பூந்து அவரை போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிசிக்கலாக மேன் ஹேண்டில் பண்ணி அவருடைய கழுத்தில் துணியை போட்டு அவர் ஸ்ட்ராங்கிள் பண்ணுற லெவலில் போய் அதை வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அதை கேமரா படித்து மன்னிப்பு கேளுன்ற லெவலில் நான் அப்படி சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்பார். அவர் ஐயோ நீங்கள் தான் பெரிய ஸ்டார், உங்கள் கிட்டே நெருங்கவே முடியாது, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நாங்கள்லாம் அவங்க தூசி மாதிரி தான் அப்படின்னு ஒரு பேட்டியை வாங்கிப்பார். ரொம்ப மடத்தனமான குழந்தைத்தனமான ஒன்லி ஒரு வெறி பிடிச்ச ஒரு ரசிகரை தான் இது மாதிரி காரியம் பண்ண முடியும். இதை பண்ணிடுறாரு. இதனுடைய விளைவுகள் எல்லாம் பற்றி திங்க் பண்ணணும் இல்லை. இன்ஃபேக்ட்டு இது நாளைக்கு நியூஸ்லலாம் வந்துனாக்க இவர் தான் ஷாருக் கான் தான் எல்லாம் அமிச்சார் எல்லாம் பண்ணாருன்ற லெவலில் அந்த ஷாருக் கான் ஆரியனுக்கு அந்த கெட்ட பேர்லாம் வந்து ப்ராப்ளம்லாம் ஆகலாம். ஸோ அதே மாதிரி தான் அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார் இந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு. ஸோ அது யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து என்ன பண்ணுவார், அவரை போலீஸ் அனுப்பிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரிக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே சிட் கபூர் அவருடைய ஆளுங்கள்லாம் வந்து அவரை அலேக்கன் கிட்னாப் பண்ணிட்டு தூக்கின்னு போய் போலீஸில் விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டின்ட்டுருவார். போலீஸில் போட்டு நொப்பி தள்ளிடுவானுங்க அவரை. அங்கே போய் அவர் நியூஸை தெரிஞ்சுட்டு ஷாருக் கான் வில் கோ அங்கே தனியாக போய் அவரை மீட் பண்ணி கண்ணாப்பண்ணு திட்டுவார். என்ன பைத்தியகார்த்தனம் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன விளையாடுறியா, நீ ஃபேனா, நீ உனக்கு அந்த யோகிதா இருக்கா உனக்கு அப்படின்ற லெவல்லையும் அவர் கேட்டு, நீ இது மாதிரி என் ஃபேனே கிடையாது, நீ உன்னை நான் டிசோன் பண்ணுறேன், இது மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, இது மாதிரி ஒன்றால் எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்து நான் ஆரம்பிச்சு நான் வந்து அவரை போட்டு அடிச்சேன்ற லெவலெல்லாம் பேப்பரில் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிடுவார். இது என்ன அக்கிரமம்னு ஒரு மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அவர் என்ன சொல்லுவார், ஒரு வார்னிங் வந்து இவர் கொடுப்பார். நீ வந்து இன்றைக்கி ஆரியனா நீ ஃபேமஸாக இருக்கேன்னா அதுக்கு கௌரவம் தான் காரணம். எங்களை மாதிரி லட்சக்கணக்கான கௌரவங்கள் இல்லைன்னா ஸ்டாராக இருக்கிறவங்க வேல்யூ என்ன? நாங்கள் மனசு வச்சோன்னா அடுத்த படத்துலேருந்து உன்னை யாரும் புக் பண்ண மாட்டாங்க, உன் படத்தை நாங்கள் பாய்காட் பண்ணால் போகிறோம். இந்த ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு வந்துடும்.
இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது வருது. கடைசியில் 2 பேருடைய கன்ஃபரான்டேஷன் அதான் கிளைமேக்ஸு. இந்த கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படின்றதும் இன்ஃபேக்ட் பெரிய சஸ்பென்ஸுன்றது ஒன்றும் இல்லை. இவர் நிறைய கெஞ்சுவார், நீ யார், நீ என்னுடைய ஃபேனாக அதெல்லாம் வேணாம். இது மாதிரி அதாவது நானே தான் நீன்ற லெவலுக்கு நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற, என்னை நிம்மதியாக நீயும் வாழ விடலாம், நீயும் நிம்மதியாக இருக்கலாம். வெல் ஓகே, நீ கொஞ்சம் என்னை பார்த்த என்ன மாதிரி இருக்கன்றது உண்மை தான். அதுக்காக நீ இந்த லெவலுக்கெல்லாம் நீ போகணுமா, ஏன் உன் வாழ்க்கையும் அமைதியை கெடுத்துக்கிற, என்னுடைய லைஃப்பையும் கெடுக்கிற நீ அப்படின்றவெல்லாம் சொல்லிலாம் பார்ப்பார். பட் இவர் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ எவ்வளோ பெரிய ஃபேம்னு நீ என்னை அப்பாலஜைஸ் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஊரில் என்னுடைய இந்த கோப்பை நான் ஜெயிச்ச கப்பை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். உங்கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், உங்கூட நீ என்ன இருக அணைச்சிக்கணும், இதுதான் என் ஆசை. இதை நீ இவ்வளோ பெரிய ஃபேனுக்கு நீ பண்ணலன்னா நீ என்னடா பெரிய ஸ்டாரு, நீ இந்த ஒரு மனிதாபிமானம் கூட உனக்கு கிடையாதா அப்படின்ற லெவலில் உங்களுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்டு அந்த இதெல்லாம் நடக்கும். தென் இட் கோஸ் டு எ கிளைமேக்ஸ். நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்களேன், இந்த கிளைமேக்ஸு படம் எப்படி முடியும் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, இந்த கான்செப்ட் வைஸும் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சரி, ப்ளஸ் நடிப்பில் நிறைய ஆக்டர்கள், அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான்லாம் தே ஆர் ரூலிங், மூவேந்தர்கள் மாதிரி அங்கே தே ஆர் ரூலிங் இது. அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் ஒன்று ஆகிட்டுருக்கு. அப்படி பண்ணும்பொழுது அவங்க எங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் சினிமா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தமிழ் தெரியாது அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த படத்தில் நீங்கள் நிஜமாகவே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு வெரி என்ஜாயபிள் மூவி ஃபேன் ஷாருக் கான் படம் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி நேயர்களே ஒரு அமைஞ்சுது, ஒரு 2 பெரிய ஸ்டார்கள் நடித்த ஒரு ஹிந்தி ஒரு தமிழ், 2த்துலேயும் மோர் தென் 1 ரோல் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. அங்கே ஷாருக் கான், இங்கே சூர்யா. இதெல்லாம் இது பிளான் பண்ண முடியுமான்னு பாருங்களேன், இது மாதிரி அமையிறது தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டில் தென் பை பை.